திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மேஷ ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். மேஷ ராசி ஏப்ரல் மாதம் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு 7.5 சனி தொடக்கம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். 7.5 வருட காலங்கள். அப்போ இதுல முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று, அதன் வயதுக்கு தகுந்தது போலையும் தசாபுத்திக்கு தகுந்தது போலையும் சனி பகவானுடைய நல்ல கர்மாவும் வரும். அதே போல நாம் செய்த பாவத்திற்கு உண்டான வினை பயனும் நாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இந்த 7.5 சனியில நடக்கக்கூடிய ஒரு பலன். இப்போ நம்ம இதெல்லாம் இருந்தாலும் கூட, ஒரு வகையா இருந்தாலும் கூட, கோச்சாரப்படி இந்த ஏப்ரல் மாசம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அப்போ உங்களை ஆளக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாய் அப்படிங்கறத வச்சுதான் உங்களுடைய தன்மைகள் என்ன, நீங்க எப்படி இருப்பீங்க, என்ன மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் உங்களுக்கு லைஃப்ல அப்படிங்கறது இந்த மாசத்தை நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது உங்களை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்துல வந்து நீசமாகிறார். கடகத்தில் நீசமாகிறார். நல்ல வேலை. உங்களுக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ்னா, உங்களுடைய இதுதான் உங்க ராசி அதிபதி நீசமானாலும் சனியினுடைய பார்வையில இருந்து தப்பிச்சாச்சு. ஏன்னா சனி இங்க இருந்துட்டு இருந்தாருன்னா நேரா அவரை பார்த்துருவார் 8ஆம் பார்வையா. அப்ப அஷ்டமத்து பார்வையா இருக்கும்போது நிறைய போராட்டங்களை கொடுத்துரும். ஆனா இப்போ நல்ல வேலையா 2 நாள் கேப்ல நீங்க தப்பிச்சிட்டீங்க. அப்ப சனி மேல ஏறினதுக்கு அப்புறம் தான் இந்த ராசி அதிபதியானவர் நீசமாகிறார். பொதுவா ராசி அதிபதி நீசமாகும் பொழுது அமைதியாயிரணும். ஏன்னா இந்த செவ்வாய் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த வருஷம் மிதுனத்துக்கு போகுது, மறுபடியும் கடகத்துக்கு வருது, மறுபடியும் சிம்மத்துக்கு வருது, மறுபடியும் கடகத்துக்கு இப்படியே ரோல் ஆயிட்டே இருக்கு, அதிசாரம் ஆயிட்டே இருக்கு. இதே போல சுக்கிரனும் பண்ணிட்டு இருக்காரு. சுக்கிரனும் வந்து மே மாசம் முடிகிற வரைக்குமே இங்கதான் இருக்க போகிறார். ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு மாசம் இருக்கக்கூடிய கிரகங்கள். இது 1 மாசம் இருக்கும், அது 1.5 மாசம் இருக்கும். ஆனா அதிசாரமாக கிரக சூழ்நிலைகள் மாற்றமாக எல்லாமே இந்த செவ்வாய் பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிதுனத்துல இருந்தது, அப்புறம் கடகத்துக்கு வந்தது, மறுபடியும் மிதுனத்துக்கு போகுது, இப்ப மறுபடியும் கடகத்துக்கே வந்துச்சு. இந்த 2 கட்டத்தை தாண்டி இந்த 2-3 மாசமா மாறவே மாட்டேங்கிறார். ஒரு 4 மாசமா இங்கதான் இருக்கிறார். அப்போ இந்த செவ்வாயானவர் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீசம் பெறுகிறார். அப்போ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நீசமானால் அமைதியாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை செய்யாதீங்க. உங்களுக்கு பலம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ராசி அதிபதியை நம்ம ஆளும். அப்ப நமக்கே பலம் இல்லாதப்போ எப்படி மற்றவர்களுடைய சூழ்நிலைகளை நம்ம அனுசரிச்சு போக முடியும்? அப்ப குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, மற்ற ஏதாவது வெளி உறவுகள் ரீதியாக என்ன மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா இருந்துக்கணும். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீங்க போய் 3ஆம் வீட்டுக்கு பஞ்சாயத்து, செவ்வாய்னா ரொம்ப வீரோ தீரோ, அடுத்தவங்க பஞ்சாயத்து பேசுறதெல்லாம் செவ்வாய் பண்ணும். அப்ப அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போகக்கூடாது. அடுத்தவங்க பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது. அடுத்த குடும்ப ரீதியாக என்ன பஞ்சாயத்து இருந்தாலும் பேசக்கூடாது. ஏதாவது வாண்டடா வரும் நமக்கு. அப்ப அது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்ப செவ்வாய் நீசமான வீடு சார்ந்த பிரச்சனைகளோ, தொழில் சார்ந்த பிரச்சனைகளோ, அல்லது வந்து ஏதாவது இடம் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கொடுக்கும். அதெல்லாம் தப்பாதான் இருக்கும். அதனால இந்த மாதம் செவ்வாய் இந்த கடகத்துல இருக்கிற வரைக்கும் முழுமையா அங்கதான் இருக்க போறாரு. அப்போ இந்த செவ்வாய் இங்க கடகத்தில் இருக்கின்ற வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் வீடோ மனைகளோ சொத்துக்கள் வாங்குறத பத்தி யோசிக்கிறதோ, புதியதாக ஏதாவது இடமாற்றம் பண்ணலாம், வீடு மாற்றம் பண்ணலாம், சொத்து மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் நீங்க யோசிக்காமல் இருப்பது நல்லது. இந்த செவ்வாய் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். அதற்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். அதே போல அவரே 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் 8 அப்படிங்கிறது திடீர் வருமானம், திடீர் பணம் வர்றது இதெல்லாம் சொல்லும். அப்ப அதெல்லாம் கொஞ்சம் லாக் ஆகும். யாராவது கிட்ட பணத்தை கொடுத்துட்டு லாக் ஆகுறது, கொடுத்த பணம் திரும்பி வராம இருக்கிறது, அதாவது இந்த காலகட்டங்கள் யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஏமாற்றப்படுவீர்கள் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. அப்ப கொஞ்சம் செவ்வாய் நீசமாக இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணி கொண்டு போங்க மேஷராசி அன்பர்களே. அடுத்தது பாருங்க சுக்கிரன். இவர் யார்? உங்களுக்கு உங்க குடும்பம், உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய பேச்சு சொல்றது. 2 7 கூடையவர். அவர் வந்து 12ல நிற்கிறார் இயற்கையாகவே. அப்ப 12ல வந்து உங்களுக்கு சுக்கிரன் நிற்கக்கூடிய காலகட்டங்களை கண்டிப்பாக அது பாருங்க. சுக்கிரன் உச்சமானார். சுக்கிரன் உச்சமாகி வக்ரமாகிறார். அப்போ 13ஆம் ஒரு உச்ச கிரகம் வக்ரம் பெற்றால் நீச பலன் அப்படின்னு நம்ம போன மாச பலன்லயே கொடுத்திருப்போம். அப்ப 13ஆம் தேதிக்கு மேலதான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ மீண்டும் உச்சமாவார் 13ஆம் தேதிக்கு மேல. அப்ப 13ஆம் தேதிக்கு மேல குடும்ப ரீதியான பிரச்சனைகள் அல்லது பண வரவு இது எல்லாமே 13க்கு மேல மூவ் பண்ணலாம். என்னதான் ராசி அதிபதி நீசமானாலும் குடும்ப ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக, திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரீதியாக, பொருளாதார ரீதியாக 13ஆம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. ஏன்னா சனி வந்து சுக்கிரனோட சேருது. 5 கிரக கூட்டு சேர்க்கை 12ல நிக்குது. நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. மேஷ ராசிக்கு 5 கிரக கூட்டு சேர்க்கை 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானத்துல நிக்கிறார். அப்ப விரயஸ்தானத்துல 5 கிரகங்கள் நிற்கும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவார். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை மட்டும் கொண்டு வந்துருங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வமான முருகனை மட்டும் இந்த மாதம் முழுவதும் அனுதினமும் வழிபட்டுட்டு வாங்க. காலை மாலை 2 வேளையும் தீபம் ஏற்றி முருகனுடைய ஸ்லோகமான கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், இப்படி நீங்க உங்களுக்கு முருகனுக்கு உண்டான எத்தனையோ பாடல்கள் இருக்கு இல்லைங்களா? கந்தர் அனுபூதி,
கந்தர் அலங்காரம் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வருது இல்லைங்களா, அது எல்லாமே கொஞ்சம் படிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னால் பெருசா வந்து சிறுசா வரும், அவ்வளவுதான். அடுத்தது அவரே உங்களுக்கு சுக்கிரன் உச்சமாகும் பொழுது ராகுவோடு சேர்ந்து உச்சமாகிறார். கொஞ்சம் குடும்ப ரீதியாக பேச்சுல கவனமா இருங்க, ஏன்னா அவர் வாக்குஸ்தானாதிபதி சுக்கிரன். அப்ப பேச்சு வந்து தேவையில்லாம விட்டதுக்கு அப்புறம் அள்ள முடியாம இருக்கிறது, இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவார். சின்ன எப்பவுமே பேசுற மாதிரி இருக்கும், ஆனா திடீர்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கள் அவமரியாதைய கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கொடுத்துரும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப அவரே சுக்கிரன் 7ஆம் அதிபதி ஆகுறாரே, அப்ப அவர் 12ல போய் நிற்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம். பொதுவா ஒரு சிலர் கேட்பாங்க, எனக்கு இந்த மாசம் டைவர்ஸ் கிடைக்குமா, டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம் வருமா அப்படின்னா, நெகட்டிவான விஷயத்துக்கெல்லாம் இந்த சுக்கிரன் ராகு சூப்பரா சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா முதல் கல்யாணம் சரியில்லை அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இந்த ராகு 12ங்கிறது உங்களுக்கு டைவர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல சுக்கிரன் நிற்கும் பொழுது இது போல விஷயங்கள் கிடைக்கும். ஆனால் நல்லா இருக்கிற திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் மிதமாத்தான் போகும் அப்படிங்கிற அமைப்பையும் சொல்லுது. அடுத்தது பாருங்க, அவரே உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். இந்த புதன் இயற்கையாகவே நீசத்துல இருந்தார். அப்போ ஒரு நீசம் பெற்ற கிரகம் வக்ரம் ஆச்சினால் உச்ச பலனை அடைங்கிறது விதி. அப்ப புதன் வந்து உங்களுக்கு 7ஆம் தேதிக்கு மேல நீசமாக இருந்து வக்ரம் பெற்று உச்சத்தில் இருந்த புதன் உச்சத்தை விட போகிறார். அப்ப நீசத்தன்மை அடைய போகிறார் மறுபடியும். அப்ப 3, 6 நீசமாகும் போது கடன் சார்ந்ததோ நோய் சார்ந்த விஷயங்களோ கண்டிப்பா வரும். நான் முதலே சொல்லியிருந்தேன் 12ல இருந்தா விளையும். அப்ப 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் யார், உங்களுக்கு நோய் ஸ்தானாதிபதி. அப்ப அவர் அங்க வரும்பொழுது கொஞ்சம் நோய்களை கொடுப்பார், மருத்துவ செலவுகளை கொடுப்பார். ஏன்னா முதலே உங்களுக்கு 6ல கேது, வேலை சார்ந்த பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, கடன் நோய் வழக்கு பிரச்சனை, மற்றதுக்கு 7.5 சனி வேற. சோ இதெல்லாம் ஓவராலா வந்து ஒரே இடத்துல நிக்குது. நம்ம வந்து எந்த கட்டத்தை தொட்டாலும் பாருங்க, 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குலதெய்வ ஸ்தானாதிபதியும் பாருங்க 13ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் வீட்டுலதான் இருக்காரு. அதற்கு 13ஆம் தேதிக்கு மேலதான் உங்களுடைய ராசிக்குள்ள வராரு. அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் கொஞ்சம் கிடைச்சிடும். 5 தான் வந்து குலதெய்வம், குடும்ப ஒற்றுமை, குழந்தைகள் இதெல்லாம் சொல்றது. அப்ப அந்த 5ஆம் அதிபதி லக்னத்துக்கு வருகிறார், உங்க ராசிக்குள்ள என்ட்ரி ஆகிறார். எப்போ 13ஆம் தேதிக்கு மேல. அதற்கு மேல வேணா ஓரளவுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணலாம். அது வரைக்கும் 13ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப பொறுமை, ரொம்ப கவனமாக இது செயல்படுத்த வேண்டும். புதுசா எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லா கிரகங்களுமே 12ல போய் நிக்குது. உங்களுக்கு ஒரே ஒரு கிரகம் குரு மட்டும் வெளியே நிக்கிறார். அப்ப குரு யார் உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி 2ல நிக்கிறார். அப்ப 9 கூடயே 2ல நின்னா தந்தை மூலமாக ஏதாவது பணம் வரும். உங்களுக்கு பணம் லாஸ், உங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியல, உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரல, குடும்பத்தை மூவ் பண்ணணும், அடுத்தது ரன் பண்ணணும், இப்படிங்கிறதெல்லாம் இந்த மாசம் நம்ம ஓட்டிதான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா தந்தை மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்கும். அதே போல ஏதாவது ஒரு குருமார்கள் மூலமாக ஒரு உதவிகள் கிடைக்கும். அது எப்ப இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வந்ததுக்கு அப்புறம் தான், 13ஆம் தேதிக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் நீங்க மூவ் பண்ணீங்களா நடக்காது. அப்ப 13ஆம் தேதிக்கு கூட ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது நீங்க பண்ற மாதிரி தான் தாராளமாக செய்யலாம். 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் விரயங்கள், மருத்துவ செலவுகள், தேவையில்லாத அலைச்சல்கள், பயணங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல கொஞ்சம் சரிவர வேலை செய்ய முடியாம இருக்கிறது, கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் குறையிறது, இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அதனால கவனமா இருந்துக்கோங்க மேஷராசி அன்பர்களே. 12ஆம் இடத்தில் 5 கிரக கூட்டு சேர்க்கை, ரொம்ப கவனமாக இருந்து ஹேண்டில் பண்ண வேண்டும். ஏப்ரல் மாசத்துல சின்ன கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுக்கோங்க, ஏதாவது மருத்துவ செலவுகளுக்கோ கொடுங்க. சரி, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எப்பொழுதுமே 12ஆம் இடம் அப்படிங்கிறது சுப விரயத்தையும் சொல்லும், அசுப விரயத்தையும் சொல்லும். முடிந்த அளவுக்கு தானம் தர்மங்கள் நிறைய செய்யுங்க, அன்னதானம் நிறைய பண்ணுங்க, இல்லாதவர்களுக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுங்க. 12ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கும்போது குறைஞ்சது ஒரு 5 பேத்துக்காக அன்னதானம் பண்ணுங்க அப்படிங்கிறது மேஷராசிக்கு உண்டான பலன். அனுதினமும் காலையிலையும் மாலையிலையும் உங்களுடைய இஷ்ட தெய்வமான முருகனை வழிபாடு பண்ணுங்க. 13ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமா இருங்க. 13ஆம் தேதிக்கு மேல குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் மூலமாக ஒவ்வொரு ஸ்டெப்பா அடுத்தது எடுத்து வைங்க. இந்த மாதம் மேஷ ராசிக்கு முழுக்க 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 முடிஞ்சா எதுவுமே செய்யாம என்ன இருக்கோ அதை மட்டும் செஞ்சு அனுசரிச்சுட்டு போறது ரொம்ப விஷயம். பேச்சாலையும் உடம்பாலையும் மனதாலையும் எல்லாத்துலயுமே ரொம்ப தெளிவா கவனமா இருங்க. அந்த தெளிவுக்கு நீங்க முருகனை வழிபாடு செய்யுங்க. முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுதும் உங்களுக்கு அந்த தெளிவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்ல. தேவையில்லாத வம்பு வழக்குக்கும் போக வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்வைஸா நீங்க எடுத்துக்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.